வணக்கம். இன்னைக்கு நாம குஜராத் மருத்துவ படிப்பு சேர்க்கை 2025 பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நிறைய தகவல்கள் இருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள், வழிகாட்டுதல்கள்னு. ஆனா இந்த செயல்முறை கொஞ்சம் சிக்கலா தெரியுது இல்லையா? அதை எளிய முறையில உங்களுக்கு தேவையான முக்கிய தகவல்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? கரெக்ட். கல்லூரிகள், கட்டணங்கள், முக்கிய தேதிகள், அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். இது வெறும் தகவல் தொகுப்பு மட்டும் இல்லாம ஏன் குஜராத் மத்த மாணவர்களையும் ஈர்க்குது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நிச்சயமா. உங்க கையில இருக்கிற தகவல்களை வச்சு எப்படி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த மொத்த கவுன்சிலிங்கையும் யாரு நடத்துறா? இப்போதைக்கு என்ன அப்டேட் இருக்கு? குஜராத்ல மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை நடத்துறது வந்துட்டு ACPUGMEC, அதாவது அட்மிஷன் கமிட்டி ஃபார் ப்ரொஃபஷனல் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்சஸ். ஓகே. முக்கியமா இப்ப என்னன்னா, ஆன்லைன் பதிவுக்கான கடைசி தேதியை ஜூலை 28 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அப்படியா? ஜூலை 28 வரைக்கும் டைம் இருக்கா? ஆமா, இன்னும் சில நாள் இருக்கு. சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து ஜூலை 29 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஆனா இதுக்கு அடிப்படை தகுதி நீட் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆமா, நீட் 2025ல தகுதி பெற்றிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ இந்த செயல்முறை, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன், வெரிஃபிகேஷன், இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. முதல்ல நீட்ல தகுதி பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல பின் வாங்கணும். பின் அதுக்கு எவ்வளவு கட்டணும்? மொத்தம் 11,000 ரூபாய் கட்டணும். இதுல 10,000 ரூபாய் வந்துட்டு திரும்ப கொடுக்கக்கூடிய வைப்பு தொகை, அதாவது ரீஃபண்டபிள் டெபாசிட். ஓ, சரி சரி. பின் வாங்கின பிறகு ஆன்லைன்ல பதிவு செஞ்சு உங்க சான்றிதழ்களை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணா போதுமா இல்ல நேர்ல போகணுமா? இது ரொம்ப முக்கியமான கட்டம். நீங்க வந்துட்டு நியமிக்கப்பட்ட உதவி மையத்துக்கு உங்க அசல் சான்றிதழ்களோட நேர்ல போகணும். ஓகே. எதுக்காக இந்த நேர்ல சரிபார்ப்பு? நீங்க கொடுத்த தகவல்கள், சான்றிதழ்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கதான். அப்போதான் நீங்க தகுதியானவர்னு உறுதி செஞ்சு மெரிட் லிஸ்ட்ல வருவீங்க. சரி, NRI மாணவர்களுக்கு எங்க நடக்கும் இந்த சரிபார்ப்பு? அவங்களுக்கு மட்டும் காந்தி நகர்ல இருக்கிற GMESS மருத்துவ கல்லூரியில மட்டும்தான் நடக்கும். வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் அடுத்து என்ன? தகுதி பட்டியல், அதாவது மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. உங்க ரேங்க் அதுல இருக்கும். அதை வச்சு நீங்க ஆன்லைன்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதாவது உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை வரிசைப்படுத்தணும். இது பல சுற்றுகளா நடக்கும். ஓகே, ரவுண்ட் பை ரவுண்ட் நடக்கும். ஆமா, உங்களுக்கு இடம் ஒதுக்குனதும் நீங்க அந்த கல்லூரிக்கு கட்டணம் செலுத்தி சேரணும். ஒருவேளை சீட் கிடைக்கலன்னா அடுத்தடுத்த சுற்றுல முயற்சி பண்ணலாம். மாப்பப் ரவுண்டுன்னு ஒன்னு சொன்னீங்களே, அது என்ன? ஆமா, முக்கிய சுற்றுகள் முடிஞ்ச பிறகும் சில இடங்கள் காலியா இருந்தா அதை நிரப்புறதுக்கு மாப் அப் சுற்று நடத்துவாங்க. இது ஒரு கடைசி வாய்ப்பு மாதிரி. புரியுது. சரி, இப்போ கல்லூரிகள் பத்தி பேசலாம். குஜராத்ல MBBS BDSக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு? குஜராத்ல MBBSக்கு பாத்தீங்கன்னா சுமார் 40 மருத்துவ கல்லூரிகள் இருக்கு. 40ஆ? ஆமா, இதுல 23 வந்து அரசு மற்றும் GMES கல்லூரிகள். GMESனா அரசு சார்ந்த அமைப்பு. மீதி 17 தனியார் கல்லூரிகள். ஓகே. மொத்த சீட்ஸ் எவ்வளவு இருக்கும்? மொத்தம் சுமார் 6,950 சீட்ஸ். இதுல அரசு மற்றும் GMESல மட்டும் ஒரு 4,200 சீட்ஸ் வரும். தனியார்ல ஒரு 2,750. இந்த வருஷம் புதுசா காலேஜ் வருதுன்னு சொன்னாங்களே. ஆமா, அது மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இன்னும் 3 புதிய கல்லூரிகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது உறுதியான சீட்ஸ் இன்னும் கூடும். சரி, BDSக்கு எப்படி? BDSக்கு சுமார் 13 பல் மருத்துவ கல்லூரிகள் இருக்கு. 2 அரசு, 11 தனியார். மொத்தமா ஒரு 1,255 சீட்ஸ் இருக்கு. ஆயுஷ் படிப்புகளுக்கும் இதே கவுன்சிலிங் தானா? BAMS மாதிரி? ஆமா, BAMS, BHMS, BOMS இது எல்லாத்துக்கும் இதே ACPUGMEC தான் கவுன்சிலிங் நடத்துறாங்க. அவங்க வெப்சைட்ல அதுக்கும் தகவல்கள் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் முக்கியமான கேள்விக்கு வருவோம். கட்டணம் இது எப்படி இருக்கு? இதுலதான் பெரிய வித்தியாசம் இருக்கு. அரசு கல்லூரிகள்ல ரொம்ப கம்மி. வருஷத்துக்கு சுமார் 25,000 ரூபாய் தான். ஓ, அது பரவாயில்லையே. ஆனா GMERS கல்லூரிகள்ல, அதாவது அரசு சார்ந்த கல்லூரிகள்ல அரசு ஒதுக்கீட்டுக்கு சுமார் 3,75,000 ரூபாய் ஆகும் வருஷத்துக்கு. அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டா? அங்க இன்னும் அதிகம். நிர்வாக ஒதுக்கீடு, அதாவது MQக்கு சுமார் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும். NRI கோட்டாவுக்கு சுமார் $25,000. இது GMERSக்கு. அப்ப தனியார் கல்லூரிகள்ல? தனியார்ல இன்னும் ஜாஸ்தி. அரசு ஒதுக்கீட்டுக்கே வருஷத்துக்கு 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் கேக்குறாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா? அது வந்துட்டு 16 லட்சத்துல இருந்து 23 லட்சம் வரைக்கும் போகும். சில கல்லூரிகள்ல இன்னும் அதிகமா கூட இருக்கலாம். ஓ மை காட். NRI கோட்டா?
என்ஆர்ஐ கோட்டா 21 லட்சத்துல இருந்து 47 லட்சம் வரைக்கும் கூட போகலாம். டாலர்ல சொன்னா $25,000 இருந்து $35,000 மேல கூட போகலாம். இது கல்லூரிக்கு கல்லூரி மாறும். இந்த கட்டண வித்தியாசங்கள் பெரிய அளவுல இருக்கு. இதனாலதான் மத்த மாநில மாணவர்கள் குஜராத் பக்கம் பாக்குறாங்களா? தமிழ்நாட்டுல இருந்து கூட வரதா சொன்னீங்க. ஆமா, அது ஒரு முக்கிய காரணம். குஜராத் வந்துட்டு அதிகாரப்பூர்வமா ஓபன் ஸ்டேட் இல்ல. அதாவது மற்ற மாநில மாணவர்கள் அரசு கோட்டாவுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் எப்படி வராங்க? ஆனா இந்த நிர்வாக ஒதுக்கீடு எம்கியூ மற்றும் என்ஆர்ஐ ஒதுக்கீடுகள்ல மற்ற மாநில மாணவர்களும் போட்டியிடலாம். ஓ, அப்படியா? ஆமா, அதனால நல்ல நீட் ஸ்கோர் எடுத்தும் சொந்த மாநில அரசு கல்லூரியில இடம் கிடைக்காத மாணவர்கள், அதே சமயம் தனியார் கல்லூரி கட்டணத்தை கட்ட முடியுங்கிறவங்க குஜராத்தை ஒரு ஆப்ஷனா பாக்குறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து வர்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். நிச்சயமா. அங்க தனியார் கல்லூரி கட்டணத்தோட ஒப்பிடும்போது இங்க சில கல்லூரிகள்ல எம்கியூ கட்டணம் குறைவா இருக்கலாம், இல்லனா என்ஆர்ஐ கோட்டாவுல முயற்சி பண்ணலாம். புரியுது. அப்போ கட் ஆஃப் எப்படி இருக்கும்? இது ரொம்ப மாறுபடுமே. ஆமா, ரொம்பவே மாறுபடும். நீட் ஸ்கோர், உங்க அகில இந்திய ரேங்க், மாநில ரேங்க் இதுதான் அடிப்படை. ஆனா நீங்க எந்த கல்லூரி, என்ன படிப்பு, என்ன பிரிவு, ஓபன், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி எஸ்டி, எந்த ஒதுக்கீடு, ஸ்டேட் கோட்டா, எம்கியூ, என்ஆர்ஐ வரீங்கிறத பொறுத்து கட் ஆஃப் மாறும். அப்போ எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது? கடந்த சில வருஷங்களோட கட் ஆஃப் டேட்டாவை ஏசிபி யுஜிஎம்இசி வெப்சைட்ல பார்க்கணும். ஒரு ட்ரெண்ட் தெரியும். அதை வச்சு உங்க ரேங்க்குக்கு எந்தெந்த கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அந்தாசுக்கு வரலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியம். ஆமா, கவனமா பண்ணணும். சரி, இறுதியா மாணவர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய குறிப்புகள் என்ன? முதல்ல டைம்லைன். அந்தந்த தேதிக்குள்ள பதிவு பண்றது, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கிறது, சாய்ஸ் ஃபில் பண்றது, ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் கரெக்டா பண்ணிடணும். சரி. அடுத்து எல்லா கவுன்சிலிங் சுற்றுகளையும் கவனிக்கணும். தேவைப்பட்டா மாப் அப் சுற்று வரைக்கும் கூட கலந்துக்கணும். கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் போது வெறும் கட்டணத்தை மட்டும் பார்க்காம அந்த கல்லூரியோட அங்கீகாரம் எப்படி, வசதிகள் எப்படி இருக்கு, இடம் வசதியா இருக்குமான்னு பல விஷயங்களை யோசிச்சு முடிவெடுக்கணும். ஆக குஜராத் மருத்துவ சேர்க்கைங்கிறது வெறும் அப்ளிகேஷன் போடுறது மட்டும் இல்ல, அது ஒரு செயின்ல வகிக்கிற மாதிரி. நீட் ஸ்கோர் முக்கியம்தான், ஆனா கரெக்ட் டைம்ல கரெக்ட் தகவலோட புத்திசாலித்தனமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது ரொம்ப முக்கியம். மிகச் சரியா சொன்னீங்க. இந்த வருஷமும் போட்டி கடுமையா தான் இருக்கும். அதனால உங்க ரேங்க், இந்த கட்டண விவரங்கள், ஒதுக்கீடுகள் எல்லாத்தையும் மனசுல வச்சு நீங்க எப்படி உங்க சாய்ஸ் லிஸ்ட முன்னுரிமைப்படுத்துறீங்கிறது உங்க மருத்துவ கனவை அடையறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்கும். ஆமா, இத பத்தி நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய நேரம் அது.